ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஹரி. ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நம்ம மொபைல்லே வந்து கிளாரிட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து மைக் இல்லாமல் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், மொபைலை வந்து எனக்கு முன்னாடி வச்சுட்டு. இந்த மாதிரி ரொம்ப கிட்டக்க வச்சு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து தேவைப்படாது. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறப்ப வந்து அந்த நாய்ஸ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். மைக் இருந்துச்சுன்னா வந்து அந்த நாய்ஸ் எதுவுமே வந்து வராது. அதுக்காக வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் ரொம்பவே தேவைப்பட்டது. அதனால் வந்து ஒரு மைக் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். அந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன மைக், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ண பாக்ஸு. ரொம்பவே சூப்பராகவே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மொபைல் ஃபோன் எப்படி பேக் பண்ணி அனுப்புவாங்களோ அந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதோட அமௌண்ட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 897 ரூபா வந்து வருது. இந்த மைக் வந்து ஃபஸ்ட்டு 1000க்கு மேலே இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்கினா கூட இப்போ வாங்கிக்கலாம், ரேட்டு கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம மைக் BOYA BY-M1 மைக். இங்கே இருக்கா? ஓகே, BOYA BY-M1 மைக். இதை வந்து எல்லா யூடியூபர்ஸும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ரொம்பவே ஒரு சூப்பரான மைக்னே வந்து சொல்லலாம். இதோட கேபிள் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட். இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம கேமராவை எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 20 அடி நீளம் அந்த கேபிள் இருக்கிறதுனால நம்ம அப்படியே நடந்துக்கிட்டே கூட பேசலாம். இந்த விளாக் பண்ணுறது, இந்த இன்டர்வியூஸ் எடுக்கிறது, இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேமராவுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, இதோட எம்ஆர்பி வந்து பாருங்களேன், 1995, 1995 ரூபா. அதாவது 2000 ரூபாய்க்கு 5 ரூபா கம்மி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா எவ்வளோ, 897 ரூபா தான் நம்ம வாங்கினது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு பவுச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலு, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம படித்து பார்த்துக்கலாம். இதை வந்து அதான் கொடுத்துருக்காங்க. வேறு நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில் ஏதோ ஒரு இருக்குது, வாரண்ட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். இதோட வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் வந்து ஒன்று பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டை வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் மாதிரியே இருக்குது, ஆனால் லெதர் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சரிங்களா, உள்ளே வந்து மைக் இருக்குது, பார்த்துடலாம். இதான் வந்து மைக்கு. வேறு என்ன இருக்குது, இது வந்து சிலிக்கா ஜெல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து தூக்கி போட்டுருங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க. யாரும் குழந்தைங்க இருக்க இடத்துல போட்டுறக்கூடாது. அதை வந்து இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா லேப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஜாக் வந்து யூஸ் ஆகும். இது வந்து கொடுத்துருக்காங்க. இது தேவைப்பட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, டைட்டாக இருக்குது, கொஞ்சம் போக போக சரியாருன்னு நினைக்கிறேன். இதை அப்புறமா வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போகிற ஒரு பவுச் மாதிரி, ஏதாவது இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து மைக்கு. இதுக்கு மேலே அப்படி போடுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டாக இருக்குது மறுபடியும்.
ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. சரி இருக்கட்டும், நம்ம ஓகே அப்படியே திருவி தள்ளனா உள்ளே போயிடுது, கிழிச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் நம்ம ஓகே. இப்போ நம்ம எடுத்து வரமா வச்சிடலாம், அப்புறமே வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா உள்ள பேட்ரி போகிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த பேட்டரியை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த அடாப்டரில் தான் வந்து பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம். இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வச்சு அதை நல்லா ஹோல்ட் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி அப்புறம் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு கரெக்டாக அந்த பேட்டரியை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடணும். அப்படி இன்செர்ட் பண்ணுறதுனால தான் திருப்பி இந்த ஸ்டிப்பு வந்து பிடிச்சி இழுத்தோம்னா பேட்டரி வந்து வெளியே வரும். அதுக்காக தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. ரொம்ப லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப லென்த்தாக வந்து இந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இது மேலே வந்து எப்போவுமே இந்த பவுச் நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மேலே எப்போவுமே செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு டஸ்ட்டு கூட உள்ளே போகாமல் இருக்கும், பேசுறது நல்லாயிருக்கும். இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கேயும் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுவும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரெஸ்ஸில் வந்து கீழே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து மேலே காலர்கிட்ட வந்து ஹோல்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஆடியோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாமா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா இந்த செட்டு வந்து 1, இந்த பவுச் ஒன்று 2, இந்த கிளிப் ஒன்று 3, இந்த ஆடியோ ஜாக் ஒன்று 4, இதுக்குள்ளே பேட்ரி ஒன்று 5, வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன் 5, இது ஒன்று, இந்த பவுச் ஒன்று 6. மொத்தம் வந்து 6 பொருள் வந்து இதுக்குள்ளே இந்த பேக்கில் வந்து மொத்தம் ஒரு 6 பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஆடியோ வந்து இப்போ செக் பண்ணிடுவோம். இன்ன வரைக்கும் நான் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ மைக் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மைக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பேசினது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைக் இல்லாமல் பேசினது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வந்து 2 பட்டன் வந்து ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஒன்று வந்து அதில் என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று வந்து கேமரா. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை ஸ்மார்ட் ஃபோனுக்கு வச்சுக்கோங்க, கேமராஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கேமராவுக்கு மாற்றிக்கோங்க. சரிங்களா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. கேமராஸ்க்கு இந்த மைக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த உள்ள பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அவ்வளோதான் வீடியோ. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாவது அன்பாக்சிங் பண்ணும்போது இன்னொரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வரப்போகுது. ஒரு அக்சசரிஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம், அது வந்தோடனே அதோட ரிவ்யூ வந்து நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இது நம்ம ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் வந்து வீடியோ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து சப்போர்ட் ஆகாது. அதுக்கு வந்து வேறு ஆப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த மைக்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ஆப்புங்கிறத வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மைக்கு எக்ஸ்டர்னல் மைக் வந்து எடுக்கும். சரிங்களா, நான் வந்து ஓப்பன் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஓப்பன் கேமராவில் வந்து செட்டிங்ஸில் போய் ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் மைக்குன்னு கொடுத்துட்டோன்னா அது வந்து இந்த மைக் வந்து சப்போர்ட் பண்ணுது. நார்மல் கேமராவில் வந்து இந்த மைக் வந்து சப்போர்ட் பண்ணலை. சரிங்களா, கேமராஸ்க்கு வந்து இது நார்மலாகவே சப்போர்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பேசுவோம். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மைக்கு வாங்குறதுக்கு உண்டான லிங்க் வந்து வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த மைக் வாங்கினா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து மைக்கை வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் வீடியோ, எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.